Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see class 8 science curiosity chapter 13 our home earth a unique life sustaining planet. Okay, இந்த லெசன்ல our home எங்களோட வீடு அப்படிங்கிற டாபிக்ல earth பூமி அப்படிங்கிறது என்னன்னா a unique life sustaining planet ஒரு தனித்தன்மையான உயிர் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு கிரகம் அப்படிங்கிற டாபிக்ல இந்த லெசனை பத்தி படிக்க போறோம். In this video I have explained only the important concepts, not the entire lesson in detail. Why is Earth a unique planet? Okay, Earth is a unique planet because it supports life unlike other known planets. It has the right conditions such as air, water, suitable temperature and land. Earth has diverse features like mountains, rivers, forests, deserts and oceans. All life exists in very thin layer called the crust. Okay, that is which is a small compared to Earth's total size. What is crust? A crust is small, very small compared to Earth's total size. The Earth is made of different layers. Already we know that crust, mantle and core. The crust is a very thin that is like the skin of an apple, but it supports all living organisms. Satellite helps scientists study Earth, including weather, oceans and land features. These special features make the Earth perfect home for living beings. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பூமி அப்படின்றது என்னன்னா ஒரு தனிப்பட்ட கிரகம். ஏன்னா இது நிறைய உயிர்கள் என்ன பண்ணுது, நிறைய உயிர்கள் அதுல இருக்கு பூமியில. இதுல காற்று, நீர், சரியான வெப்பநிலை, அதே மாதிரி லேண்ட் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சூழ்நிலையும் எல்லாமே அதுல என்ன இருக்கு, மவுண்டன்ஸ், ரிவர்ஸ், ஃபாரஸ்ட், அனிமல்ஸ், எல்லா பீப்புளும் இருக்கக்கூடிய ஒரு எல்லா அமைப்பு, எல்லா இயற்கை அமைப்பு உடைய ஒரு கோள். ஓகே, அனைத்து உயிரினங்களும் பூமியினோட கிரஸ்ட் அப்படின்றது ஒரு மெலிசான ஒரு படலம். அதுதான் என்னன்னு சொல்றோம், கிரஸ்ட் மீது தான், கிரஸ்ட் மேலதான் என்ன இருக்கு, எல்லா உயிரினங்களும் வாழுது. பூமி அப்படின்றது எத்தனை அடுக்குகளால் ஆனது அப்படின்னு பார்க்கும்போது பூமி அப்படின்றது 3 அடுக்குகளால் ஆனது. எந்த 3 அடுக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, பூமியோட மேற்பரப்பு தான் கிரஸ்ட்னு சொல்றோம். அதே மாதிரி மேண்டில் அப்படின்றது ஒரு மண்டலம், இதுதான் மெயினா கிரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப பூமி அப்படின்றது என்னன்னா 3 அடுக்குகளால் ஆனதுதான் இந்த பூமி. ஓகே, செயற்கைக்கோள்கள் பூமியை என்ன பண்ணது, ஆய்வு செய்ய உதவுகின்றன. இந்த கிரஸ்ட் ரொம்ப மெலிசானது. எந்த மாதிரி மெலிசானது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆப்பிள் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு ஆப்பிளோட தோல் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு என்ன இருக்கும், ரொம்ப மெலிசா இருக்கும். சேட்டிலைட் அப்படின்னு பார்க்கும்போது செயற்கைக்கோள்கள். அப்ப இந்த செயற்கைக்கோள்கள் என்ன பண்ணும் அப்படின்னா பூமி என்ன பண்ணும், யூஸ்வலா ரிசர்ச் பண்ணும். அப்ப அதே மாதிரி வானிலை, கடல், நிலம் இதெல்லாம் போன்றதை ரிசர்ச் பண்றதுதான் என்னன்னு சொல்றோம், சேட்டலைட், செயற்கைக்கோள். அப்ப இந்த மாதிரியான சிறப்புகளை கொண்ட இந்த பூமியை தான் என்னன்னு சொல்றோம், உயிர்கள் சரியான வீடா இது மாறுது அப்படின்றத பத்தி தான் இந்த டாபிக்ல கொடுத்திருக்காங்க. The supporting life, what makes the earth truly a special அப்படின்றது ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் கான்செப்டா இதை கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கான்செப்டா என்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் அபவுட் த எர்த். ஓகே, இதை ஒரு சுவாரஸ்யமான பூமியை பத்தி ஒரு சுவாரஸ்யமான அம்சம் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, the earth has many important features that supports life அப்படின்னு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, the air does not escape into the space because of gravity. air அப்படின்றது என்னன்னா அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர்ல என்ன இருக்கு, நிறைய கேசஸ் இருக்கு. கிராவிட்டி அதே மாதிரி, கிராவிட்டி கீப்ஸ் ஆன் த கிரவுண்ட் அண்ட் ஹெல்ப்ஸ் நார்மல் பாடி ஃபங்க்ஷன்ஸ் லைக் பிளட் ஃப்ளோ. கிராவிட்டி அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, ஒரு பொருள் மேல இருந்து தூக்கி போட்டா கீழே ஏன் விழுது அப்படின்னு பார்க்கும்போது டியூ டு இட்ஸ் கிராவிட்டி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இந்த கிராவிட்டி கீப்ஸ் ஆன் த கிரவுண்ட் அண்ட் ஹெல்ப்ஸ் நார்மல் பாடி ஃபங்க்ஷன்ஸ் லைக் பிளட் ஃப்ளோ. அதே மாதிரி எர்த் ப்ரொவைட்ஸ் ஏர், வாட்டர் அண்ட் சாயில் which are essential for living beings. It also gives natural resources like rocks and timber for building. These features make the earth special and suitable for life. ஓகே, இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பூமியில் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான அம்சங்கள்லாம் இருக்கு. இதுதான் என்னன்னு சொல்றோம், விண்வெளி, அதாவது வாயு மண்டலம் அப்படின்னு சொல்றோம், அட்மாஸ்பியர். இது என்ன பண்ணுது, வெளியேறாம ஈர்ப்பு விசையால் என்ன பண்ணுது, தாங்குது. அப்ப அந்த ஈர்ப்பு விசை என்ன பண்ணுது, நம்ம நிலத்துல நம்மள ஸ்டாண்ட் பண்றதுக்காகவும் நிக்கிறதுக்கும், அதே மாதிரி பிளட் ஃப்ளோ, ரத்த ஓட்டத்துக்கும் முக்கியமா உதவுது. பூமி என்ன பண்ணுது, காற்று, நீர், மண் போன்ற தேவையான அவசியமானவற்றில் இது வழங்குது. அதே மாதிரி கற்கள், மரம் போன்ற இயற்கை வளங்களையும் அது என்ன பண்ணுது, கொடுக்குது. இதனால் என்ன பண்ணுது, பூமி உயிர்களுக்கு ஏற்ப தனிப்பட்ட கோள், ஒரு கிரகம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் அபவுட் த எர்த் அப்படின்ற டாபிக்ல இதை கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், வாட் டு த பிளானட்ஸ் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம் அப்படின்னு டாபிக்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, பிளானட்ஸ் அப்படின்னா நமக்கே தெரியும், கோள்கள் அப்படின்றத பத்தி பார்த்திருக்கோம். அப்ப பிளானட்ஸ் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, நமக்கே தெரியும் எதெல்லாம் சோலார் சிஸ்டம், நம்ம எதெல்லாம் பிளானட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சன், மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன்.
Okay, the solar system has 8 planets: Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus, Neptune. இந்த planets எதை சுத்தி வருது அப்படின்னு பார்க்கும்போது சன்னை சுத்தி வருது. ஓகே, ஆல் த 8 planets வந்து என்ன பண்ணுது, தட் இஸ் சன்னை சுத்தி வருது அப்படின்றது நமக்கே தெரியும். எந்த இதுல, ஒரு சர்க்குலர் ஆர்பிட்ஸ்ல, ஓகே, ஒரு சர்க்குலர் ஆர்பிட்ல அது என்ன பண்ணுது, சுத்தி வருது. இந்த planets எத்தனை டைப் இருக்குன்னு பார்க்கும்போது 2 டைப்ஸ் இருக்கு. என்ன 2 டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன் இஸ் ராக்கி பிளானட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் gaseous planets. ஓகே, ரெண்டு வகையான பிளானட்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்குறோம். இந்த ராக்கி பிளானட்ஸ் எதுலாம் பார்க்கும்போது தட் இஸ் மெர்குரி, இது இருக்கு இல்லையா, மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், இதெல்லாம் என்ன பண்றோம், சைஸ்ல சின்னதா இருக்கிறதால இது என்ன சைஸ்லயும் சின்னது. அதே மாதிரி எதால் ஆனது, கற்களால் ஆனது அப்படினால இது என்னன்னு சொல்றோம், நம்ம ராக்கி பிளானட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் gaseous planets அப்படின்னு பார்க்கும்போது எதுன்னு சொல்றோம், நம்ம ஏற்கனவே ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், இதெல்லாம் என்னன்னு சொல்றோம், மோஸ்ட் ஆஃப் லார்ஜ் பிளானட், பெரிய பிளானட்ஸ். ஆனா எதால் ஆனது, எல்லாமே வாயுக்களால் ஆனதால இது என்னன்னு சொல்றோம், நம்ம gaseous planets அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன். அதே மாதிரி க்ளோசர், தட் இஸ் க்ளோசர் டு த எர்த். இன்னொன்னு என்னன்னா, டெம்பரேச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன், தட் இஸ் க்ளோசர் பிளானட்ஸ் ஆர் யூஸ்வலி ஹாட்டர். ஓகே, சூரியனுக்கு கிட்ட இருக்கிற பிளானட்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும், நல்லா ஹாட்டா இருக்கும். அதே மாதிரி தூரம் இருக்கிறது என்னவா இருக்கும், கோல்டரா இருக்கும். இதுல முக்கியமா வீனஸ் இஸ் த ஹாட்டஸ்ட் பிளானட். வீனஸ் தான் என்ன இருக்கு, இதுக்கு அதாவது க்ளோசரா இருக்கிறதால மட்டும் இல்ல, வீனஸ் இஸ் த ஹாட்டஸ்ட் பிளானட் நாட் பிகாஸ் இட்ஸ் க்ளோசர் டு த சன் பட் டியூ டு இட்ஸ் திக் அட்மாஸ்பியர் டிராப்பிங் ஹீட். அது என்ன பண்ணுது, அட்மாஸ்பியர் வந்து ஹீட் என்ன பண்ணுது, ட்ராப் பண்ணி பிடிச்சி வச்சுக்கிறதால என்ன பண்ணுது, வீனஸ் இஸ் த ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சூரிய குடும்பத்துல மொத்தம் 8 கோள் இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட், கோள்கள் என்ன பண்ணுது, சூரியனை சுழலுது. அதுல 2 வகையா இருக்கு. ஒன்னு தற்கொலை கொண்ட கோள்கள், இன்னொன்னு வாயு கோள்கள், அதுதான் ராக்கி பிளானட்ஸ், இன்னொன்னு gaseous planets அப்படின்னு பாக்குறோம். சூரியத்திலிருந்து நம்ம என்ன பண்ணது, அதோட தூரம், அதுதான் அந்த டெம்பரேச்சரை நிர்ணயம் பண்ணுது. அது க்ளோசரா இருக்கிறது என்னன்னு சொல்றோம், நம்ம ஹாட்டான பிளானட்னு சொல்றோம். அதே மாதிரி தூரம் இருந்தா அது என்னன்னு சொல்றோம், நம்ம கொஞ்சம் கூலான பிளானட் அப்படின்றத இந்த டாபிக்ல இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கிமேட்டிக் ஆஃப் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, அது ஸ்கிமேட்டிக் ஆஃப் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். அதாவது த ஏர் ஆன் வீனஸ் ஆல்மோஸ்ட் என்டையர்லி மேட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். இந்த கேஸ் தான் என்ன பண்ணுது, இட் டஸ் நாட் லெட் த ஹீட் எஸ்கேப் அப்படின்னு சொல்றோம். அதால இது என்னன்னு சொல்றோம், நம்ம கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்றோம். அது என்ன பண்ணுது, அட்மாஸ்பியர்ல அந்த கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது, ஹீட்டை ட்ராப் பண்ணி வச்சுக்கிறதால என்ன ஆகுது, அந்த கேசஸ், இந்த இதுக்கு பேரு தான், இந்த ஹீட்டை ட்ராப் பண்ணி வச்சிருக்கிற இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் என்னன்னு சொல்றோம், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். அதே மாதிரி ஏர்த்லயும் என்ன நடக்குது அப்படின்னா, கேஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு இந்த அட்மாஸ்பியர் ட்ராப் ஹீட் பை அப்சர்விங் த ரேடியேஷன் கிவன் பை த எர்த். ஏர்த்ல இருந்து கிடைக்கிற பூமியில இருந்து கிடைக்கிற வெப்பத்தை என்ன பண்ணுது, இந்த கார்பன் டை ஆக்சைடு, அட்மாஸ்பியர்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது, வெளியில விடாம ட்ராப் பண்ணி வச்சுக்கிறதால தான் என்ன ஆகுது, பூமி சூடாகுது. இந்த பூமி சூடாக்குற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், நம்ம குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றோம். வாட் மேக்ஸ் த எர்த் சூட்டபிள் ஃபார் லைஃப் டு எக்ஸிஸ்ட். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, எர்த் இஸ் சூட்டபிள் ஃபார் லைஃப் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த ரைட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன். ஓகே, முக்கியமா எர்த் வந்து லைஃப் வந்து எதால வந்து பாசிபிள், சூட்டபிள், அதாவது பூமியில வாழ்வதற்கு தேவையான முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்டன்ஸ். ஓகே, த ரைட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன். த டிஸ்டன்ஸ் அலவ் மாடரேட் டெம்பரேச்சர், ஸோ வாட்டர் எக்ஸிஸ்ட் இன் லிக்விட் ஃபார்ம் விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் லைஃப். இஃப் எர்த் வர் க்ளோசர் டு த சன் இட் வுட் பி டூ ஹாட். ஓகே, இஃப் எர்த் இங்க பார்க்குறோம் நம்ம, ஓகே, ரொம்ப க்ளோசரா இருக்கும்போது என்ன இருக்கு, டூ ஹாட்டா இருக்கு. அதே மாதிரி ரொம்ப அங்கே அதாவது வந்து சன்ல இருந்து ஓகே அந்த பிளானட் வந்து ரொம்ப ஃபார்தராகவே இருந்தா என்ன வருது, தூரம் இருந்ததுன்னா கோல்டா இருக்கு. அதே மாதிரி கிட்ட இருக்கும்போது என்னவா இருக்கு, ஹாட்டா இருக்குது அப்படின்னு பாக்குறோம். The distance allow moderate temperature, so water exists in liquid form which is essential for life. If earth were closer to the sun it would be too hot. Okay, if earth were that is a farther it would be too cold. So the perfect region is called that is habitable zone or Goldilocks zone அப்படின்னு சொல்றாங்க. அப்ப perfect region அப்படின்னு என்ன அப்படின்னு பார்க்கும்போது that is இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, habitable zone or என்னன்னு சொல்றாங்க, sometimes இது என்னன்னு சொல்றாங்க, Goldilocks zone அப்படின்னு சொல்றாங்க. Earth atmosphere contains gases like carbon dioxide which creates a greenhouse effect and helps maintain a suitable temperature. அதே மாதிரி earthல இருக்கக்கூடிய gases என்ன இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு, அதுதான் என்ன பண்ணுது முக்கியமா greenhouse effect கிரியேட் பண்ணுது. A large part of the earth is covered with, நமக்கே தெரியும் பூமியோட ஓகே தட் இஸ் 4/3 பங்கு என்னவா இருக்கு, வாட்டரா தான் இருக்கு. ஸோ இட் இஸ், அதால இது என்னன்னு சொல்றோம், நம்ம ஒரு ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்றோம். Other planets like Mars have had water in the past but no clear evidence of life has been found yet. அப்ப பூமியில உயிர்கள் முக்கியமா காரணம் என்ன பண்ணுது, அது சூரியன்ல இருந்து சரியான டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதால தான். ஓகே, அதே மாதிரி இந்த தூரம் சரியான வெப்பநிலையும் கொடுக்கறதால நீர் எப்பவுமே என்னவா இருக்கு, திரவ நிலையிலே இருக்கு அப்படின்றத பாக்குறோம். Okay, it would be too hot இங்க இருக்குல்ல, earth were closer to the sun it would be too hot and all the water would evaporate அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
அதே மாதிரி பூமி சூரியனுக்கு அருகில் இருந்தால் அதிக வெப்பம், தூரமா இருந்தால் அது என்னன்னு சொல்றோம், குளிரா இருக்கும். இதனால தான் இந்த சரியான பகுதியை தான் ஹாபிட்டபிள் ஜோன் அல்லது என்னன்னு சொல்றோம் நம்ம கார்டிலாக் ஜோன் அப்படின்னு சொல்றோம். பூமியோட வளிமண்டலத்துல வாயுக்கள் அதாவது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் மூலம் என்ன பண்ணுது, வெப்பத்தை என்ன பண்ணுது, ஹீட்டை வந்து தக்க வச்சுக்குது. பூமியோட மேற்பகுதி என்ன பண்ணுது, ஃபுல்லா நீரால சூழப்பட்டுள்ளது. அதால தான் இதை என்னன்னு சொல்றோம் நம்ம ஒரு ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்றோம். எதை, இந்த எர்த் பூமியை வந்து என்னன்னு சொல்றோம் நம்ம ஒரு ப்ளூ பிளானட் அப்படின்றது நம்ம சொல்றோம். அதே மாதிரி செவ்வாய் அதான் மார்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது, தண்ணி இருந்தது. ஆனா அந்த இருக்கிறதுக்குரிய ஆதாரம் இதுல இல்லை. இது இருக்கு இல்லையா எர்த்து, இங்க மார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இதுல கூட ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது, தண்ணி இருந்தது. ஆனா அதோட ப்ரூஃப் கிடைக்கல அவங்களுக்கு. உயிர்கள் இருந்ததுக்கான உறுதியான ஆதாரம் வந்து அது கிடைக்காததால என்ன இருக்கு, மார்ஸ் அப்படின்னு மார்ஸை பத்தி இங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சைஸ் ஆஃப் த எர்த் அப்படின்ற டாபிக்ல என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபேக்டர்ஸ் மேக்கிங் எர்த் சூட்டபிள் ஃபார் லைஃப். சைஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லும்போது த எர்த் இஸ் நாட் ஒன்லி த ரைட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன் பட் இட் ஆல்சோ ரைட் சைஸ் அண்ட் கிராவிட்டி டு ஹோல்ட் அன் அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர் என்ன இருக்கு, எசென்ஷியல் கேசஸ் இருக்கு. இதுல முக்கியமான கேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஜன் இட் இஸ் நீடட் ஃபார் பிரீதிங், நமக்கே தெரியும். சம் ஆக்சிஜன் ஃபார்ம்ஸ் த ஓசோன் லேயர். ஓகே, சில ஆக்சிஜன் என்ன பண்ணுது, ஓசோன் லேயரை ஃபார்ம் பண்ணுது. அது என்ன பண்ணுது, அந்த ஓசோன் லேயர் தான் என்ன பண்ணுது, முக்கியமா சன்ல இருந்து வர அல்ட்ரா வயலட் ரேஸ் டைரக்டா என்ன பண்ணது, நம்ம ஸ்கின்ல விழாத மாதிரி பாதுகாக்கிறது எதுனா ஓசோன் லேயர். இஃப் எர்த் வர் ஸ்மாலர் இட் குட் நாட் ஹோல்ட் இட் அட்மாஸ்பியர். இஃப் லார்ஜர் கிராவிட்டி would be too strong. ஓகே, அதே மாதிரி எர்த் has a magnetic field which acts like a shield and protects us from harmful particles like cosmic rays and solar wind. அதே மாதிரி சிமிலர்லி இந்தியாஸ் தட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரொடெக்டிங் த அட்மாஸ்பியர் அண்ட் மேக்னெட்டிக் லைன். ஓகே, முக்கியமா என்ன இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படி விச் ஆக்ட்ஸ் லைக் எ ஷீல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் பார்ட்டிகல்ஸ் லைக் காஸ்மிக் ரேஸ். அதே மாதிரி பூமின்றது என்னன்னு சொல்றோம், ஒரு காந்தத்தை போல செயல்படுது. அது காந்தத்தை போய் எப்படி செயல்படுது, தன்னை சுத்தி என்ன பண்ணுது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணுது. அதுதான் என்ன பண்ணுது, ஹார்ம்ஃபுல் பார்ட்டிகல்ஸ் காஸ்மிக் ரேஸ்ல இருந்து நம்மள பாதுகாக்குது. த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹெல்ப் இன் ப்ரொடெக்டிங் த அட்மாஸ்பியர் அண்ட் மெயின்டைனிங் லைஃப். அதே மாதிரி இந்தியாஸோட மங்கள்யான். ஓகே, இந்தியாஸோட மங்கள்யான் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்தியாவோட மங்கள்யான் இந்த இங்க பிக்சர்ல இருக்கு இல்லையா, இந்த மங்கள்யான் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாஸ் மங்கள்யான் மிஷன் ஸ்டடிட். அது எதை பத்தி படிச்சதுன்னா மார்ஸ், அதாவது செவ்வாய் கிரகத்தை பத்தி படிச்சது. செவ்வாய் கிரகத்தை பத்தி ஆராய்ச்சிகளை மேற்கொண்டது. அண்ட் சர்ச் ஃபார் சைன் ஆஃப் பாஸ்ட் வாட்டர் அண்ட் லைஃப். முன்னாடி தண்ணி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதைக்குரிய ஆராய்ச்சிகளை அது மேற்கொண்டாங்க. அதே மாதிரி ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ், அது மட்டும் இல்லாம டிஸ்டன்ஸ், அட்மாஸ்பியர், சைஸ், வாட்டர் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேக் எர்த் a unique planet that supports life. பூமி சூரியன்ல இருந்து சரியான தூரத்துல இருப்பது மட்டும் இல்லாம சரியான அளவு ஈர்ப்பு கிராவிட்டியும் இருக்கு. அதனாலதான் பூமி என்ன பண்ணுது, அட்மாஸ்பியரை தக்க வச்சு கொள்ள முடியுது. அதே மாதிரி அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜன் என்ன பண்ணுது, உயிர்களுக்கு தேவையான சுவாசத்துக்கு உதவுகிறது. சில ஆக்சிஜன் என்ன பண்ணுது, ஓசோன் அடுக்கா மாறி அதாவது வந்து நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ் என்ன பண்ணுது, தடுக்குது. அப்ப பூமி சின்னதா இருந்தா என்ன பண்ண, வளிமண்டலம் தப்பிச்சிருக்கும். ஆனா பெரிதா இருக்கிறதால என்ன பண்ணுது, ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி பூமி என்னன்னு சொல்றோம், காந்தப்புலம் அப்படின்னு சொல்லலையா, மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இந்த பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு பாதுகாப்பு கவசம் போல செயல்பட்டு என்ன பண்ணுது, இந்த காஸ்மிக் ரேஸ் மற்றும் சோலார் விண்ட் போன்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய துகள்களை என்ன பண்ணுது, நம்மள தடுக்குது. இதனால் வளிமண்டலம் என்ன பண்ணுது, அட்மாஸ்பியர் பாதுகாக்கப்பட்ட உயிர்கள் என்ன பண்ணுது, பாதுகாப்பாக இருக்குது. இதாலதான் இந்தியாவோட மங்கள்யான் திட்டம் செவ்வாயை ஆய்வு செய்து அங்க என்ன பண்ணுது, நீர் மற்றும் உயிர் இருந்ததா அப்படின்றத பத்தி ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த அனைத்தும் வளிமண்டலம், நீர், காந்தப்புலம் மொத்தம் சேர்ந்துதான் என்ன பண்ணுது, பூமியை உயிர் வாழ்வதற்கு ஏற்ற கிரகணமாக a unique planet for sustaining என்னன்னு சொல்றோம் லைஃப் அப்படின்ற ஒரு கிரகமாக இது மாற்றுகின்றது. இது எல்லா அமைப்புகளும் சேர்ந்துதான் பூமியை ஒரு யூனிக் பிளானட் ஃபார் சஸ்டைனிங் லைஃப் ஆன் எர்த் அப்படின்றத கிரியேட் பண்ணுது அப்படின்றது இந்த பேஜ்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், வாட் அலோவ்ஸ் லைஃப் டு பி சஸ்டைன்ட் ஆன் லைஃப். வாட் அலவுஸ் லைஃப் டு பி சஸ்டைன்ட் ஆன் எர்த். அதாவது பூமியில வந்து வாழ்க்கை நிலைத்திருக்க காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. காரணம் இல்லை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, எர்த் ஹஸ் ரைட் கண்டிஷன்ஸ் ஃபார் லைஃப் டியூ டு இன்டராக்ஷன் ஆஃப் லிவிங் அண்ட் நான் லிவிங் காம்போனன்ட்ஸ். ஏர். ஓகே, ஏர்ல முக்கியமா என்ன இருக்கு, the atmosphere contains oxygen needed for respiration. Plant use carbon dioxide and produce oxygen during photosynthesis. Sunlight and temperature. The sun provides heat and energy to earth. The greenhouse effect. Okay, the greenhouse effect முக்கியமா என்ன கிடைக்குது, trap some heat keeping earth warm. Next one is without this earth would be too cold for life. Next one is about 70% of the earth that is covered with water. Water is found in rivers, lakes, oceans and groundwater. முக்கியமா water transport nutrients in plants, regulate body temperature in animals, help digestion and hydration.
நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, வாட்டர் இஸ் எசென்ஷியல் சொல்றோம் இல்லையா? அப்போ இம்பார்ட்டன்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர் பாடி சப்போர்ட் மில்லியன்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் ஃபார்மிங். அதே மாதிரி வாட்டர் சைக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர் வேப்பர் ஃப்ரம் கிளவுட்ஸ், கிளவுட் பிரிங் ரெயின் ஆர் ஸ்னோ, ரெயின்ஃபால் வாட்டர், தட் இஸ் ரெயின் ஃபில்ஸ் வாட்டர் ரிசோர்சஸ். இதை முக்கியமாக என்ன கொடுத்துருக்காங்க, பூமியோட வாழ்க்கையில் நிலைத்திருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உயிரினங்களும் உயிர் இல்லாதவங்களும் சேர்ந்து தான் என்ன பண்ணுது, பூமியோட வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறாங்க. அப்போ காற்று, நீர் மற்றும் சூரிய ஒளி. காற்று அப்படின்றது நமக்கே தெரியும், அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உயிரினங்களுக்கு முக்கியமாக தேவை சுவாசத்துக்காக. தாவரங்களும் என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி உணவு தயாரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது. அதே மாதிரி பூமியோட சூரியன் பூமிக்கு வெப்பமும் ஆற்றலும் அதிக்குது. அதே மாதிரி கிரீன் ஹவுஸ் விளைவு அப்படின்றது என்னன்னா, வெப்பத்தை தக்க வைத்து பூமி என்ன பண்ணுது, சூடா வச்சுக்குது. இல்லைன்னா பூமி என்ன ஆயிடும், குளிராயிடும். இல்லைன்னா பூமி உடனே குளிராயிடும். அதே மாதிரி பூமியோட மேற்பரப்புல மொத்தம் எத்தனை பர்சன்ட் இருக்கு, 70% வாட்டரால் ஆனது. இது நதி, ஏரி, கடல், நிலத்தடி நீர் ஆகியவற்றில் இருக்குது. தாவரங்கள் என்ன பண்ணுது, சத்துக்களை கடத்துக்குது. விலங்குகள் உடல் வெப்பத்தை கட்டுப்படுது. செரிமானத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் முக்கியமானதா இருக்கு. நீர் பல உயிரினங்களோட வாழ்விடம். இந்த நீராவி என்ன பண்ணுது, மேகமா மாறுது. இந்த நீராவி மேகமா மாறுது. மழை மேகம் என்ன பண்ணுது, மழையா வருது. அதே மாதிரி பனியா விழுது. அப்ப நீர் வளங்களை ஃபுல்லாவே என்ன பண்ணுது, நிரப்புது. நீர் வளங்கள்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம, சோர்சஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, லேக்ஸ், பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப மழை மற்றும் காற்றோட வானிலை விவசாயம் மற்றும் வாழ்க்கையை என்ன பண்ணுது, பாதிக்குது அப்படின்றது இந்த டாபிக்ல கொடுத்துருக்குறாங்க. என்ன டாபிக் இது, தட் இஸ் வை வாட் அலோவ்ஸ் லைஃப் டு பி சஸ்டைன்ட் ஆன் எர்த் அப்படின்ற டாபிக்ல இதை கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் சாயில், ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஓகே, சாயில் அப்படின்னு நமக்கே தெரியும், மண். ராக்ஸ்னா பாறைகள். மினரல்ஸ் அப்படின்னா தாது வளங்கள், தாதுக்கள் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் மினரல்ஸ். ஓகே, அப்போ எர்த் ஹஸ் மெனி டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ். இதெல்லாம் ராக்ஸ், லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் சாயில். that variety is called geodiversity. Geosphere, otherwise அது என்னன்னு சொல்றாங்க, geodiversity. Okay, it help creates different habitats where various life forms can live. Non-living things like soil, rocks and water helps the shape on earth. Next, planet and life, that is plants, animals and microorganisms. அப்படின்னு பார்க்கும்போது earth is full of including plants, animals, microorganisms. Plants அப்படின்னு பார்க்கும்போது trees, shrub, herbs. Animals பண்ணும்போது including insects. Okay, including insects தான் என்னன்னு சொல்லணும், that is animals ன்னு சொல்றோம். Microorganism அப்படின்னு பார்க்கும்போது that is a tiny living organisms are called, that is tiny living organisms that is invisible to the naked eye. இதுதான் என்னன்னு சொல்லணும், மைக்ரோ ஆர்கானிசம். இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லணும், ஜியோடைவர்சிட்டி. ஓகே, ஜியோடைவர்சிட்டின்றது முக்கியமா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதாவது வந்து நான் லிவிங் திங்ஸ், லேண்ட் ஃபார்ம், ராக்ஸ். எர்த் ஹஸ் மெனி டைப் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ், ராக்ஸ் அண்ட் சாயில். திஸ் வெரைட்டி இஸ் கால்ட், இதுக்கு பேர் தான் ஜியோடைவர்சிட்டி. இங்க கொடுத்துருக்காங்களே, இதுதான் ஜியோடைவர்சிட்டி. அப்போ ஹீட் ஹெல்ப்ஸ் கிரியேட் டிஃப்ரெண்ட் ஹேபிடேட்ஸ் ஃபார் various life forms can live. That is a non-living things like soil, rocks and water help shape on earth. Next, earth is full of life அப்படின்னு பார்த்தோம். plants, animals and microorganisms. plants ன்னு பார்க்கும்போது trees, shrubs and herbs. animals ன்னு பார்க்கும்போது including insects. ஓகே, அதே மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பார்க்கும்போது that is a tiny living things that can invisible to the naked eye. ஓகே, இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்றோம், நம்ம பயோஸ்பியர்னு சொல்றோம். all living beings and their surrounding forms biosphere. அப்ப லிவிங் ஆர்கானிசம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது லிவிங் ஆர்கானிசம்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் அதர். தட் இஸ் பிளான்ஸ் மேக் ஃபுட், அனிமல்ஸ் ஈட் பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ், டீகம்போசஸ் பிரேக் டவுன் டெட் மேட்டர் அண்ட் ரிட்டர்ன் நியூட்ரியன்ஸ் டு த சாயில். ஸோ நேச்சுரல் ஒர்க்ஸ் அஸ் எ சிஸ்டம் டு சப்போர்ட் லைஃப். நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேலன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எர்த் இஸ் லைக் எ பேலன்ஸ் சிஸ்டம் வேர் லேண்ட், ஏர், வாட்டர் அண்ட் லிவிங் திங்ஸ் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். ஒன்னோட ஒன்று சேர்ந்து வாழறது தான் என்னன்னு சொல்றோம், நம்ம பேலன்ஸ் சிஸ்டம் சொல்றோம். ஈவன் ஸ்மால் சேஞ்சஸ் லைக் கட்டிங் ஃபாரஸ்ட் கேன் அஃபெக்ட். ஓகே, அதால இந்த மாதிரி சேர்ந்து வளர ஒரு பயோடைவர்சிட்டியில ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட என்ன ஆகும், இட் அஃபெக்ட்ஸ் ஃபாரஸ்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் சேஞ்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றா, கட்டிங் ஃபாரஸ்ட் கேன் அஃபெக்ட் ரெயின்ஃபால், சாயில், ஏர் குவாலிட்டி. இங்க கொடுத்துருக்காங்களே, கட்டிங் டவுன் ஃபாரஸ்ட் இம்பாக்ட் ரெயின்ஃபால், சாயில், ஏர் குவாலிட்டி அண்ட் அனிமல்ஸ் தட் லிவ் தேர். ஓகே, அப்போ என்ன ஆகும், ஒரு சின்ன ஃபாரஸ்ட்டை கட் பண்ணா கூட என்ன ஆகும், அது என்டையர் லைஃபே சேஞ்ச் ஆகும். ரெயின்ஃபால் அஃபெக்ட் பண்ணும், சாயில் அஃபெக்ட் பண்ணும், ஏர் குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ணும், அனிமல்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ லைஃப் சர்வைவ் பிகாஸ் ஆஃப் திஸ் பேலன்ஸ் இன் நேச்சர். ஓகே, லைஃப் கேன் சர்வைவ் பிகாஸ் ஆஃப் திஸ் பேலன்ஸ் இன் நேச்சர். ஸோ ப்ரொடெக்டிங் ஏர், வாட்டர், சாயில் அண்ட் லிவிங் பீயிங்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கீப் எர்த் ஹெல்தி அண்ட் ஹேபிட்டபிள். அப்போ பூமியில பல்வேறு வகையான நில அமைப்புகள் இருக்கு, கல் இருக்கு, மண் இருக்கு. இந்த வகை தான் என்னன்னு சொல்ல, நம்ம புவி, அதாவது வந்து என்னன்னு சொல்ல, ஜியோடைவர்சிட்டின்னு சொல்றோம். இது பல உயிரினங்களுக்கு என்ன பண்ணுது, வாழ்விடங்களை உருவாக்குது. மண், கல், நீர் போன்ற என்ன பண்ணுது, வாழ்க்கையை உருவாக்க உதவுகிறது. அப்ப பூமி என்ன பண்ணுது, பல உயிரினங்களால் நிரம்பி இருக்குது. தாவரங்கள், விலங்குகள், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இதால உள்ளது. அப்ப இந்த உயிரினங்கள்
உயிரினங்கள் ஒன்றுக்கொன்று என்ன பண்ணுது, சார்ந்தவையா இருக்குன்னா தாவரங்கள் என்ன பண்ணுது, உணவு தயாரிக்குது. விலங்குகள் என்ன பண்ணுது, அந்த தாவரங்களை தாவரங்கள் அல்லது மற்ற விலங்குகளை என்ன பண்ணுது, சாப்பிடுது. அதே மாதிரி டீகம்போசஸ் அப்படின்றது என்ன பண்ணுது, சத்துக்களை மண்ணுக்கு மறுபடியும் திருப்பி அனுப்புது. ஸோ இயற்கை அப்படின்றது என்னன்னா ஒரு பேலன்ஸ்டு அமைப்பா செயல்படுது. இந்த பேலன்ஸ்டு அமைப்பு சில நேரத்தில் மாறும்போது சின்ன சின்ன மாற்றங்களை, எக்ஸாம்பிள் ஒரு மரங்களை வெட்டது மூலமா என்ன பண்ணும், பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த சமநிலை வாழ்க்கையை என்ன பண்ணுது, இந்த சமநிலையை வாழ்க்கையை என்ன பண்ணுது, நிலை நிறுத்துகிறது. எனவே நம்ம என்ன பண்ணணும், பூமியை பாதுகாக்கணும். சேவ் அவர் எர்த், இதுதான் நம்மளோட முக்கியமான கடமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் கீப்பிங் எர்த் ஹெல்தி ஃபார் த ஃபியூச்சர். நெக்ஸ்ட், வாட் கீப்ஸ் லைஃப் ஃப்ரம் டிஸப்பியரிங் அப்படின்ற டாபிக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, தட் இஸ் உயிர்கள் அழியாம இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயிர்கள் அழியாம இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைஃப் கண்டினியூஸ் ஆன் எர்த் பிகாஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் which allows organisms to produce new individual. Offsprings usually resembles their parents because of their instruction is called gene present in the cell. Reproduction not only continues life but also brings small changes that helps organisms adapt to evolve over time. There are two types of reproduction. One is that is asexual reproduction. Next one is sexual reproduction. Asexual means what? Asexual reproduction means only one parent is allowed. That is only one parent is involved. Offspring are exact copies of the parent, common in plants and simple organisms. Example, vegetative propagation through stem, root, leaf like potato. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது வந்து உயிர்கள் அழியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க, முக்கியமானது ரீப்ரொடக்ஷன், அதான் இனப்பெருக்கம்னு சொல்லும். புதிய உயிரினங்கள் உருவாகும் போது என்ன இருக்கும், அவ தாய் தந்தையர் மாதிரியே இருக்கும். இதற்கு காரணம் என்னன்னு சொல்றோம், ஜீன் அப்படின்னு, மரபணு அப்படின்னு சொல்றோம், அதுதான் ஜீன். இந்த பெருக்கம் என்ன பண்ணுது, வாழ்க்கையை தொடர்வதோடு மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சேஞ்சஸும் வேரியேஷனையும் உருவாக்குறது. அப்போ இந்த இனப்பெருக்கம் எத்தனை வகை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன் இஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், நெக்ஸ்ட் ஒன் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற ரெண்டு விதமாக இதை பிரிக்கலாம். அதாவது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, ஒன்று தட் இஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல எ சிங்கிள் பேரண்ட் ப்ரொடியூஸ் நியூ இண்டிவிஜுவல். அங்கே என்ன ஒரே ஒரு பெற்றோர் மட்டுமா இருப்பாரு. புதிதாக உருவாகும் உயிர் என்னவா இருக்கும், அதே மாதிரி எக்ஸாக்ட் காப்பியா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், அதே மாதிரி இருக்கும். ஜெராக்ஸ் காப்பின்னு சொல்றாலே ஒரே மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது என்னன்னு சொல்றோம், வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் எது மூலமா உருவாகுது, ஒன் இஸ் கிழங்கு வகைகள், உருளைக்கிழங்கு, இஞ்சி, இதெல்லாம் வந்து வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் மூலமாக உருவாகுது. ரெண்டாவது என்னன்னு பார்க்கும்போது தட் இஸ் ஒன் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ரெண்டாவது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ரெண்டு விதமா நடக்குது. இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ரெண்டு பெற்றோர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பெற்றோர் இருக்கிறாங்க. அதுல புதிய உயிர்கள் சில ஒற்றுமையும் சில வேறுபாடுகளும் இருக்கும். அப்ப ரெண்டு பெற்றோர் இருக்கிறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஒரே ஒரு பெற்றோர் இருந்தா அது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல என்ன பண்ணா, ரெண்டு பெற்றோர் இருக்காங்க. அப்ப புதிய உயிரினங்கள் என்ன பண்ணும், சில ஒற்றுமையா இருக்கும், சிலது ஒரே மாதிரி இருக்கும், சிலது வேறுபாடும் கொண்டு இருக்கும். அப்ப இது உயிரினங்களோட வளர்ச்சிக்கு முக்கியமா உதவுது. அதே மாதிரி கூடுதலா என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பாக்டீரியா, அமீபா, இது வந்து இது என்னன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா தான் நடக்கும். எது மூலமானா, ஹைட்ரான்றது எது மூலமா, பட்டிங் மூலமா நடக்கக்கூடியது ஹைட்ரா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதே மாதிரி பிளானேரியா உடல் பகுதியிலிருந்து மீண்டும் உருவாகும். அதே மாதிரி சில தாவரங்கள் இன்னும் விதைகள் மூலமா உருவாகுது. இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்றோம், இது எல்லாமே செக்ஷுவல், தட் இஸ் ஏசெக்சுவல் மூலமா பாக்டீரியா, அமீபா போன்றவை ஏசெக்சுவல் மூலமா உருவாகும். அப்ப செக்ஷுவல் மூலமா நடக்கிறது என்னன்னு சொல்றோம் நம்ம, தட் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல என்ன முக்கியமா, இரண்டு பெற்றோர்கள்னா ஒரு புதிய உயிரினங்கள் சில ஒற்றுமையும் இருக்கும், சிலது வேறுபாடும் இருக்கும். Next, what makes the earth suitable for life to exist? What makes the life, that is what makes the earth suitable for life to exist? அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, எர்த் இஸ் சூட்டபிள் ஃபார் லைஃப் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த ரைட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன். முக்கியமாக எர்த் வந்து லைஃப் வந்து எதால வந்து பாசிபிள், சூட்டபிள், அதாவது பூமியில் வாழ்வதற்கு தேவையான முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்டன்ஸ். த ரைட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன். த டிஸ்டன்ஸ் அலவ் மாடரேட் டெம்பரேச்சர், ஸோ வாட்டர் எக்ஸிஸ்ட் இன் லிக்விட் ஃபார்ம் விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் லைஃப். இஃப் எர்த் வர் க்ளோசர் டு த சன் இட் வுட் பி டூ ஹாட். இஃப் எர்த் இங்கே பார்க்குறோம் நம்ம, ரொம்ப க்ளோஸராக இருக்கும்போது என்ன இருக்கு, டூ ஹாட்டாக இருக்கு. அதே மாதிரி ரொம்ப அங்கே அதாவது வந்து சன்ல இருந்து அந்த பிளானட் வந்து ரொம்ப ஃபார்தராகவே இருந்தா என்ன வருது, தூரம் இருந்ததுன்னா கோல்டா இருக்கு. அதே மாதிரி கிட்ட இருக்கும்போது என்னவா இருக்கு, ஹாட்டா இருக்குது அப்படின்னு பாக்குறோம். The distance allow moderate temperature, so water exists in liquid form which is essential for life. If earth were closer to the sun it would be too hot.
Okay, if earth were that is a farther, it would be too cold. So the perfect region is called that is habitable zone or Goldilocks zone அப்படின்னு சொல்றாங்க. அப்ப perfect region அப்படின்னு என்ன அப்படின்னு பார்க்கும்போது that is இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, habitable zone or என்னன்னு சொல்றாங்க, sometimes இது என்னன்னு சொல்றாங்க Goldilocks zone அப்படின்னு சொல்றாங்க. Earth atmosphere contains gases like carbon dioxide which creates a greenhouse effect and helps maintain a suitable temperature. அதே மாதிரி earthல இருக்கக்கூடிய gases என்ன இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு, அதுதான் என்ன பண்ணுது முக்கியமா greenhouse effect கிரியேட் பண்ணுது. A large part of the earth is covered with, நமக்கே தெரியும் பூமியோட ஓகே தட் இஸ் நாலுல 3 பங்கு என்னவா இருக்கு, வாட்டரா தான் இருக்கு. ஸோ இட் இஸ், அதால இது என்னன்னு சொல்றோம், நம்ம ஒரு ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்றோம். அதர் பிளானட்ஸ் லைக் மார்ஸ் have had water in the past but no clear evidence of life has been found yet. அப்ப பூமியில உயிர்கள் முக்கியமா காரணம் என்ன பண்ணுது, அது சூரியன்ல இருந்து சரியான டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதால தான். ஓகே, அதே மாதிரி இந்த தூரம் சரியான வெப்பநிலையும் கொடுக்கறதால நீர் எப்பவுமே என்னவா இருக்கு, திரவ நிலையிலே இருக்கு அப்படின்றத பாக்குறோம். Okay, it would be too hot இங்க இருக்குல்ல, earth were closer to the sun, it would be too hot and all the water would evaporate அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பூமி சூரியனுக்கு அருகில் இருந்தால் அதிக வெப்பம், தூரமா இருந்தால் அது என்னன்னு சொன்னோம், குளிரா இருக்கும். இதுதால தான் இந்த சரியான பகுதியை தான் habitable zone அல்லது என்னன்னு சொல்றோம் நம்ம Goldilocks zone அப்படின்னு சொல்றோம். பூமியோட வளிமண்டலத்துல வாயுக்கள், அதாவது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் மூலம் என்ன பண்ணுது, வெப்பத்தை என்ன பண்ணுது, ஹீட்டை வந்து தக்க வச்சுக்குது. பூமியோட மேற்பகுதி என்ன பண்ணுது, ஃபுல்லா நீரால சூழப்பட்டுள்ளது. அதால தான் இதை என்னன்னு சொல்றோம் நம்ம ஒரு ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்றோம். எதை, இந்த எர்த் பூமியை வந்து என்னன்னு சொல்றோம் நம்ம ஒரு ப்ளூ பிளானட் அப்படின்றது நம்ம சொல்றோம். அதே மாதிரி செவ்வாய், அதான் மார்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது, தண்ணி இருந்தது, ஆனா அந்த இருக்கிறதுக்குரிய ஆதாரம் இதுல இல்ல. இது இருக்கு இல்லையா எர்த்து, இங்க மார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இதுல கூட ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது, தண்ணி இருந்தது, ஆனா அதோட ப்ரூஃப் கிடைக்கல அவங்களுக்கு. உயிர்கள் இருந்ததுக்கான உறுதியான ஆதாரம் வந்து அது கிடைக்காததால என்ன இருக்கு, மார்ஸ் அப்படின்னு மார்ஸை பத்தி இங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த த்ரெட்ஸ் டு லைஃப் ஆன் எர்த்? த்ரெட்ஸ் அப்படின்னா ஆபத்துகள். அப்போ பூமியோட வாழ்வதற்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பூமியோட வாழ்வு உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்கள் மீது சார்ந்திருக்குது அப்படின்றத பத்தி பார்த்தோம். அப்போ that is, life on earth depends on delicate balance between living and non-living organisms. Human actions disturb this balance, leading to major environmental problems known as climate change, biodiversity. Okay, முக்கியமா என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது climate change அப்படின்றத பற்றி பார்க்குறோம். Next one is biodiversity loss. Okay, biodiversity loss, and the third one is the pollution. Okay, biodiversity loss, and the next one is pollution. அதே மாதிரி climate change affect everything. எதுன்னு பார்க்கும்போது burning of fossil fuels release greenhouse gases like carbon dioxide causing global warming, raising temperature. அதே மாதிரி பூமி சூடாகிறது மூலமா ஏற்படக்கூடியது என்ன, melting of ice caps. அதே மாதிரி rising sea levels, extreme weather, loss of plants and animals. அதே மாதிரி destroying natural habitat. Okay, pollution இங்க கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, pollution ஏதால pollution, water pollution especially. Next one is melting of ice caps, raising temperature. Okay, பூமி சூடாவதன் மூலமா என்னென்னலாம் நடக்குது, that is a global warming. அதே மாதிரி destroying natural habitat affects ecosystem and food chain. Pollution from factories, vehicles and waste harms water, soil and earth. Water and soil pollution reduce crop yield and spread harmful substances. Global efforts to protect earth includes மான்ஸ்ட்ரியன் புரோட்டோகால், அதே மாதிரி கயோட்டோ புரோட்டோகால் அண்ட் பாரிஸ் அக்ரிமெண்ட். அப்போ இந்த மூலம் இந்த சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது இட் ரெடியூஸ் பொல்யூஷன், யூஸ் ரெனவபிள் எனர்ஜி, மேனேஜ் வேஸ்ட் ப்ராப்பர்லி, மேக்கிங் எக்கோ ஃப்ரெண்ட்லி சாய்ஸஸ். அப்போ இந்த பாடம் என்ன, எதை பற்றி இந்த டாபிக் சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் இந்த பூமியில் வாழ்வதற்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக என்ன சொல்கிறோம், பூமியில் உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் வாழுது. ஓகே, இந்த மனிதனோட செயல்கள் என்ன ஆகுது, சில நேரம் இந்த சமநிலையை என்ன பண்ணுது, கெடுக்குது. இதனால என்ன பண்ணுது, முக்கியமாக காலநிலை மாற்றம், உயிரின வகை இழப்பு, அதே மாதிரி பொல்யூஷன், அதே மாதிரி எரிபொருட்கள் எரிப்பதால் என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது, வெளியேறி பூமியை சூடாக்குது. இது மூலமா என்ன ஆகுது, பனிக்கட்டி உருகுது. பூமி சூடாகிறது மூலமாக பனிக்கட்டி உருவாகுது. ஓகே, பனிக்கட்டி உருவாகும் போது என்ன ஆகுது, கடல் மட்டம் ஆட்டோமேட்டிக்கலி கடல் மட்டம் என்ன பண்ணுது, உயருது. அப்ப கடுமையான காலநிலை மாற்றங்கள், தாவர விலங்குகளோட இனம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போகுது. அதே மாதிரி இயற்கையோட வழித்தடங்களை அழிஞ்சா என்ன ஆகுது, உணவு சங்கிலி ஃபுட் செயின் பாதிக்கப்படும். அதே மாதிரி இயற்கை வழித்தடங்கள் அழிந்தா ஃபுட் செயின், காற்று, நீர், மண், இது எல்லாமே பொல்யூஷன் ஆகும்போது சில மனிதர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் என்ன பண்ணுது, தீங்கு விளைவிக்கிறது. அப்ப நீர் மற்றும் மண் மாசு விளைச்சல் என்ன பண்ணுது, குலைக்குது. அதால நீர் மற்றும் மண் மாசு என்ன பண்ணுது, விளைச்சலை குறைக்கிறது, ஈல்டு கிடைக்கல நம்மளுக்கு. அப்போ உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இதுக்கு எதிராக எடுத்த முயற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது
தட் இஸ் இன்னும் முக்கியமாக என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக தட் இஸ் மான்ஸ்ட்ரியல் ப்ரோட்டோகால், கயோட்டா ப்ரோட்டோகால் அண்ட் பாரிஸ் அக்ரிமெண்ட். இது மூலமாக இந்த உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இதுக்கு எதிராக சில ப்ரோட்டோகால்ஸை எடுத்திருக்காங்க. அது மூலமாக இதோட தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பொல்யூஷனை முக்கியமாக குறைக்கணும். முக்கியமாக என்ன பண்ணணும், ப்ரொடெக்டிங் அவர் எர்த்து, பொல்யூஷனை குறைக்கணும். அதே மாதிரி சூரிய காற்றாலை போன்ற என்னது எனர்ஜி சேஞ்சஸ் நடக்கணும். அதே மாதிரி கழிவுகள் முக்கியமாக, அதே மாதிரி வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி சுற்றுச்சூழல் நட்பு வாழ்க்கை முறையை என்ன பண்ண நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல், த டாபிக் இட்ஸ் ஓவர். இஃப் யூ வாண்ட் மோர் வீடியோஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Chem Free Tutorial. Thank you.